கடந்த 2.5 ஆண்டுகளாக வந்து என்னுடைய அதிமுக மாமன்ற வார்டில் என்னோட வார்டில் வந்து எந்த விதமான வேலைகளும் நடக்கலை. பார்த்தீங்கன்னா தெருவிளக்கு அதே மாதிரி எந்த விதமான வீரநாயகன் இருக்கட்டும், முடுக்குக்காரர் இருக்கட்டும், எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு ஸ்மார்ட் சிட்டிக்கு தேவையான எந்த வசதி என்னுடைய வார்டில் அதே மாதிரி மேயர் அவர்களே இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து ஒரு 25 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ தூத்துக்குடி மாநகரம் முழுவதுமே போதைப் பொருள் மற்றும் கஞ்சாவுடைய வழக்கம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் காவல்துறை உதவியோட கட்டுப்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட வணக்கத்துக்கு எம்பி அவர்கள் வந்து போதைப் பொருளை வந்து கட்டுப்படுத்தணும், மதுவிலக்கு இல்லா தமிழகம்னு சொல்லி தேர்தல் அறிக்கை முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் ஒரு கள்ளக்குறிச்சிங்கிற கண்டிக்கின்றேன். தமிழக அரசை கண்டிக்கின்றேன். கள்ளக்குறிச்சியில் வந்து 65 பேர் விஷச்சாராயம் குடிச்சு இறந்திருக்காங்க. அதுக்கு வந்து தார்மீக பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும். அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்பி அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னக்கூட்டி சொன்னாங்க மதுவிலக்கு அமல்படுத்தணும், தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 65 பேர் வந்து இறந்திருக்காங்க விஷச்சாராயம் குடிச்சு நம்ம தமிழ்நாட்டில். அவருக்கு எந்த விதமான பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் கேள்வி கேட்டதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லலை. இதுக்கு அவங்க இந்த ஊடகத்தின் வாயிலாக பதில் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட 51வது வார்டு மற்றும் பிற வார்டுகளிலே வந்து திட்டமிட்டு குறிப்பிட்டு எந்த விதமான அடிப்படை கட்டமைப்புகள் மாநகராட்சியால் செய்யக்கூடிய சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, அதுபோல மழைநீர் வடிகால்கான் வேற எந்த விதமான வசதி அவங்க செய்து தரல. என்னோட வார்டில் குறிப்பிட்டு வேணுன்னே திட்டமிட்டு ஏடிஎம்கே வார்டுங்கிறதுனால எந்த விதமான வசதியும் செஞ்சு தர மாட்டாங்க. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் இப்போ தூத்துக்குடி மாநகரம் முழுவதுமே போதைப் பொருள் ரொம்ப இருக்கு. போன வாரம் பார்த்தீங்கன்னா 25 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை நம்ம தூத்துக்குடி இனிகோ நகரில் பிடிச்சிருக்காங்க. அது மாதிரி எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள் மத்தியில் வந்து கஞ்சா மற்றும் போதைப் பொருள் பழக்கமாக இருக்கு. இதை வந்து உடனடியாக காவல்துறை இரும்புக்கரை கொண்டு அடக்கணும். நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக சேர்த்துக்கிறோம். இப்போ பல்வேறு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தூத்துக்குடி மாநகரில் எத்தனையோ முறை சொல்லியாச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, வந்து சிசிடிவி கேமரா அமைங்க தூத்துக்குடி மாநகரம் 60 வார்டுன்னு சொல்லி. அதுக்கு இவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுத்ததுன்னு தெரியல. அதனால் எல்லாருமே உடனடியாக ஆணையாளர் மற்றும் மேயர் அவர்கள் அதே மாதிரி திமுக மாமன்ற உறுப்பினர் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா அவங்களே போய் திமுக மாமன்ற உறுப்பினர் ரீட்டாங்கிறவங்களே போய் எஸ்பி அலுவலகத்தில் போய் புகார் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டப்படியான பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி. அதையும் இந்த அரசாங்கம் வந்து சட்ட ஒழுங்கு ரொம்ப சீரியடாக இருக்குது. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுத்து தூத்துக்குடி மாநகர மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும், சட்டப்படியான அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கணும்னு சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.